ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கர்நாடக மாநிலத்தின் ஹம்பி அருகே அமைந்துள்ள பக்தர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் அஞ்சனாத்ரி மலை ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு பயணம் செய்கிறோம். இந்து புராணங்களின்படி இந்த மலை அஞ்சனாதேவியின் தவமிருந்த இடம் என்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த புனித தலம் என்றும் நம்பப்படுகிறது. ஆயிரக்கணக்கான படிகளை ஏறி மலை உச்சியை அடைந்தவுடன் கண்கொள்ளா காட்சிகளும் இயற்கையின் அமைதியும் ஆன்மீகத்தின் அதிர்வும் நம்மை மெய்மறக்கச் செய்கின்றன. இந்த வீடியோவில் அஞ்சனாத்ரி மலையின் வரலாறு, ஆஞ்சநேயர் பிறப்பிடம் பற்றிய புராண தகவல்கள், கோவிலின் சிறப்பம்சங்கள், மலை ஏறும் அனுபவம், உச்சியிலிருந்து காணக்கூடிய ஹம்பியின் அற்புதமான இயற்கை காட்சிகள், பயணிகளுக்கான முக்கிய தகவல்கள் என அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். அப்படியானால் பக்தியும் சாகசமும் இயற்கை அழகும் நிறைந்த இந்த அற்புதமான பயணத்தை எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் உடன் தொடங்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். இந்து புராணங்களின்படி அஞ்சனாதேவி இந்த மலையில் பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவரது பக்தியால் மகிழ்ந்த வாயு பகவான் மற்றும் இறைவனின் அருளால் பிறந்தவரே ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஹனுமான் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த மலைக்கு அஞ்சனாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டது. அஞ்சனா என்பது ஆஞ்சநேயரின் தாயாரின் பெயர். அத்ரி என்பது மலை என்று பொருள். இராமாயணத்தில் குறிப்பிடப்படும் கிஷ்கிந்தா இராச்சியம், சுக்ரீவன் மற்றும் வாலி ஆட்சி செய்த பகுதி இன்றைய ஹம்பி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளாக பல அறிஞர்களும் பக்தர்களும் கருதுகின்றனர். இதனால் அஞ்சனாத்ரி மலைக்கு இராமாயணத்துடன் ஆழமான தொடர்பு உள்ளது. மலையின் உச்சியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. சுமார் 550 முதல் 600 வரை படிக்கட்டுகள் ஏறி சென்றால் கோவிலை அடையலாம். வழியெங்கும் இயற்கை அழகும், பாறை அமைப்புகளும், துங்கபத்ரா நதியின் அழகிய காட்சிகளும் மனதை கவர்கின்றன. உச்சியை அடைந்த பிறகு ஹம்பியின் பாறை மலைகள், பசுமையான வயல்வெளிகள், துங்கபத்ரா நதி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களின் அழகிய தோற்றம் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. அதனால் இந்த இடம் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கை மற்றும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. அஞ்சனாத்ரி மலைக்கு வருபவர்கள் இது வெறும் ஒரு மலை அல்ல, பக்தி, புராணம், வரலாறு மற்றும் இயற்கை அழகு அனைத்தும் ஒன்றாக இணைந்த புனித தலம் என்பதை உணர முடியும். அஞ்சனாத்ரி மலையின் உச்சியை அடைந்தவுடன் நம் கண்முன் விரியும் காட்சி உண்மையிலேயே மூச்சை நிறுத்தும் அளவிற்கு அழகாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் 1000 ஆண்டுகள் பழமையான ஹம்பியின் பிரம்மாண்டமான பாறை மலைகள், பசுமையான வயல்வெளிகள், அழகாக வளைந்து செல்லும் துங்கபத்ரா நதி, தென்னை மற்றும் வாழைத்தோப்புகள் என இயற்கையின் ஓர் அற்புத ஓவியம் நம்மை வரவேற்கிறது. இங்கிருந்து கிஷ்கிந்தா பகுதியின் பல முக்கிய இடங்களையும் தொலைவில் காண முடியும். காலை நேரத்தில் சூரிய உதயமும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமும் வானத்தை பொன்னிறமாக மாற்றும் காட்சி பார்ப்பவர்களை மெய்ச்சில் இருக்க வைக்கும். மேலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று
கோவிலின் மணி ஓசை, பக்தர்களின் ஜெய் ஹனுமான் என்ற முழக்கங்கள் ஆகியவை இணைந்து ஒரு தெய்வீகமான சூழலை உருவாக்குகின்றன. புகைப்பட கலைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் ட்ரோன் காட்சிகளை விரும்புபவர்களுக்கு இந்த மலை ஒரு கனவு இடமாகும். ஒவ்வொரு திசையிலும் பார்க்கும் காட்சியும் ஒரு அழகிய ஓவியத்தைப் போல தோன்றும். அஞ்சனாத்ரி மலையின் உச்சியில் நின்று ஹம்பியை ரசிக்கும் அனுபவம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய மறக்க முடியாத தருணமாகும். இந்து புராணங்களின்படி அஞ்சனாத்ரி மலைதான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த புனித இடமாக நம்பப்படுகிறது. ஆஞ்சநேயரின் தாயார் அஞ்சனா தேவி மகப்பேறு வேண்டி இந்த மலையில் பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். அவரது தவத்தால் மகிழ்ந்த இறைவனின் அருளாலும் வாயு பகவானின் தெய்வீக சக்தியாலும் ஆஞ்சநேயர் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆஞ்சநேயர் வாயு புத்திரன், அஞ்சநேயர், மாருதி, பஜ்ரங்பலி போன்ற பல திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார். சிறுவயதிலேயே அவர் சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து பறந்து சென்ற சம்பவம் அவரது அபார சக்தியையும் தெய்வீக தன்மையையும் எடுத்து காட்டுகிறது. பின்னர் இராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரானின் மிகச்சிறந்த பக்தராகவும் தூதராகவும் வீரராகவும் விளங்கி சீதையை கண்டுபிடித்ததும், இலங்கைக்கு தாவியதும், சஞ்சீவினி மலையை சுமந்து வந்து லட்சுமணரை காப்பாற்றியதும் ஆஞ்சநேயரின் மகத்தான செயல்களாக போற்றப்படுகின்றன. அதனால் அஞ்சனாத்ரி மலை இன்று உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் தரிசிக்க விரும்பும் மிக முக்கியமான ஆஞ்சநேயர் புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தாலும் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். SPR வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள். உலகம் முழுவதும் உள்ள அழகிய சுற்றுலா தலங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், ஆன்மீக தலங்கள் மற்றும் சாகச பயணங்களை தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வருகிறோம். உங்களின் கருத்துக்கள், கேள்விகள் அல்லது இந்த இடத்திற்கு நீங்கள் சென்ற அனுபவங்களை கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் பகிருங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிகுந்த ஊக்கமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். அடுத்த ஒரு புதிய பயணத்தில் மற்றொரு அற்புதமான இடத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் SPR வீல்ஸ் டிராவலர்.